ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। हरियातीतरसीवर धगवारि सगुगैल हरिवायरमि परमात्मन् अरुणाचल रमणन् परिवालुळं मुरुगानल परनान्दिडु गुहयार्ந்து அறிவாம் விழித்திரவா நிசமறிவாய் அது வெளியா அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோ குறையுண்டோ குறையும் குணம் நீயல்லார் என்னே இவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையும் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே. ஆக நேற்றைய தினம் பார்த்தோம், சகலமும் விழுங்கும் கதிரொளி இனமன. அருணாச்சலம் என்ன சொல்றார்? அவர் சகலத்தையும் விழுங்கும் கதிரொளி இனன். இனன்னா சூரியன், ஆதவன், கதிரவன். அப்படி சூரியன் தோன்றின பிறகு, தோன்றின உடனேயே இருளெல்லாம் ஓடிடுற மாதிரி, இருளோடு சேர்ந்து வந்த மருள் எல்லாம் ஓடிடுற மாதிரி, அருணனுக்கு அருணனாக இருக்கிற, ஞான சூரியனாக இருக்கிற அந்த அண்ணாமலையான் அவன் இதயத்துல தோன்றின உடனே நானாவிதமான பேத காட்சிகள்லாம் மறைந்து போயிடும். என்ன அர்த்தம்? பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் சொன்ன மாதிரி, அதான் சகலமும் விழுங்கும்னு சொல்றாரு. சகலத்தையும் விழுங்கி விடுவான். அவனை தவிர வேறு ஒன்றும் இல்லாதவாறு சகலத்தையும் விழுங்கி விடுவான். அப்படிப்பட்டவன் அருணாச்சலம். சகலமும் விழுங்கும் கதிரொளி இனம் மன சலச மலர்த்தியிட அருணாச்சலம். அப்படிப்பட்ட அருணாச்சலம் என்ன பிரார்த்தனை வைக்கிறார்? என்னுடைய இதய தாமரையை நீ அலர்த்தியிடுவாயாக, மலரச் செய்வாயாக. என்னுடைய இதய தாமரை எப்படி இருக்கு? சுருங்கி இருக்கு. ஏன்னா சுயநலம், அது மாத்திரம் இல்ல, பொறாமை, இப்படிப்பட்ட கீழ்குணங்கள். அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன நம்ம பார்த்தோம்? அகங்காரம். ஆகவே அகங்காரத்தை அழிப்பதன் மூலமாக என்னுடைய இதயம் மலரச் செய்வாயா. சித் ஜட கிரந்தி எல்லாம் அருந்து சிவனே சிவன் என்பதாக மலரச் செய்வாயாக என்று சொன்னார். அதே கருத்து தான் 29வது செய்யுள்ளையும் அருணாச்சலன் நிலவுக்கு ஒப்பிட்டு சொன்னார். என்ன சொன்னார்? என்னுடைய தாபத்தை எல்லாம் தணிக்கின்ற உன்னுடைய குளிர்ந்த அந்த கதிர் அத்தத்தை வைத்து அந்த மொட்டாக இருக்கின்ற அந்த ஆம்பல் மலரை மலர வைப்பாயாக. இதே கமலத்தை இங்க ஆம்பல் மலர சொல்றார். அதை மலர வைப்பாயாக என்று சொன்னார். அப்போ நடுவுல ஒரு செய்யுள், ரொம்ப அருமையான செய்யுள் பார்த்தோம். சாப்பாடு உன்னை சார்ந்து உணவாய் யான் சாந்தமா போவன் அருணாச்சலா. உன்னை சாப்பிட வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று முனைந்தே, தியானத்தின் மூடாக உன்னை அனுபவிக்கப் போகின்றேன் என்று முனைந்தேன். ஆனால் உனக்கே உணவாகி உன்னிலேயே நான் அழிந்து உனக்கே உணவாகி போனேன். அவன் இது என்ன பார்த்தோம்? அவனை அறிய முடியாது. தன் இழப்பின் ஊடாக தன்மயமாக இருக்கும் பொழுது அவனே தன்னை உணர்த்தினால்தான் உண்டு நம்ம பார்த்தோம். ஆக சாப்பாடு நினைச்சு உன்னை நான் அணுகினேன், என்னுடைய சாப்பாடு உன்னை விழுங்க போறேன் நினைச்சு அணுகினேன்.
நீ என்னை விழுங்கி சாந்தமா போவன், அந்தம் அழிந்து போனேனா, அகங்கார அழிவுதான் இங்க குறிக்கிறது. சாந்தமா போவன் அருணாச்சலா. இதெல்லாம் சொன்ன பிறகு என்ன சொன்னார்? சீரை அழித்து நிர்வாணமா செய்து அருட்சீரை அழித்தருள் அருணாச்சலம். ரொம்ப அருமையான சிங்கார ரசம் இங்கே துணிக்கிற மாதிரியும், அதே சமயத்துல ஆன்மீக விஷயத்துல பார்த்தோம்னா சீர்னு சொன்னா இதுதான் உடல் மன புத்திங்கிற இந்த பஞ்ச கோஷம் தான் சீர். சீர்னா சேலைன்னு சொல்ற மாதிரி இங்க சீரம் இந்த ஆத்மாவை சுத்தி இருக்கு. அந்த சீரை அழித்து, அகங்கார அழிவின் மூலமாக அந்த சீரை அழித்து நிர்வாணமா செய்து, நிர்வாணம் அர்த்தம் தானே தானே தத்துவ மதனை தானே காட்டுவாய் அருணாச்சலம் பார்க்க போறோம். அதே போல ஏதும் ஒன்றர நிறுங்கிற மாதிரி அந்த ஸ்வஸ்வரூபத்தை நிலைக்க செய்து அருட்சீரை அழித்தருள் அருணாச்சலம். அருட்சீரன் அர்த்தம் அவனுடைய அருளுக்கு என்னை பாத்திரமாகும்படி செய் அருணாச்சலா. அருட்சீரன் இங்க அருட்புழங்காகிதம்னு சொல்றேன். அந்த அந்த ஒரு உணர்வுல அடுத்த செய்தியில சொல்ல போறாரு என்ன மாதிரி உணர்வுங்கிறது. அப்படி ஒரு அருட்புழங்காகிதம் அடைவதற்கு அருள் செய்வாயாக. இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம் நம்ம. மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஒன் இன்னைக்கு சுகக்கடல் பொங்க. சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா பொருந்திடம் கருணாச்சலா. சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா பொருந்திடம் கருணாச்சலா. சோதியாதி நீயும் சோதி ஒரு காட்டருணாச்சலா. சோது செய்தென்னை சோதியாதி நீயும் சோதி ஒரு காட்டருணாச்சலா. சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா பொருந்திடம் கருணாச்சலா. சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா பொருந்திடம் கருணாச்சலா. சோது செய்தென்னை சோதியாதி நீயும் சோதி ஒரு காட்டருணாச்சலா. சோது செய்தென்னை சோதியாதி நீயும் சோதி ஒரு காட்டருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. ஆக அந்த தியானத்தின் உச்சத்திலே சமாதி நிலையிலே என்ன நடக்கிறது என்பதை இங்கே சொல்லியிருக்கிறது. என்ன அர்த்தம்? இந்த புலன்களை எல்லாம் நாம் விட்டொழித்து விட்டு மன உளைச்சல்கள், மன அலைக்கழிப்பு இது எல்லாவற்றையும் கடந்து ஸ்வரூபத்திலே நாம் அமிழும் பொழுது, ஒன்றாகும் பொழுது என்ன நடக்குது? சுகக்கடல் பொங்க. நம்ம இப்பதான் சுனாமி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? முந்தி கேள்விப்பட்டது கொஞ்சம் தான் பொங்குச்சு கடல். என்ன மாதிரி பொங்குச்சு அப்பா இல்லையா? டிவில எல்லாம் பார்த்தோமே நம்ம. இப்போ இந்த உள்ள இருக்கிற அந்த சுகக்கடல் பொங்குச்சுன்னா என்ன ஆகும்? சுகக்கடல் பொங்க அதுல என்ன ஆகுது? சொல் உணர்வு அடங்க. அப்புறம் பேச்சு மூச்சுக்கே இடம் கிடையாது. வேற எந்த வகையான உணர்வுகளுக்கும் இடம் கிடையாது. சொல் உணர்வு அடங்க. சும்மா பொருந்திடங்க அருணா. சும்மா அப்படின்னு அர்த்தம்னா முயற்சி ஏதும் இன்றி, நான்கு என்கின்ற உணர்வும் இன்றி, தானே தானாய் அப்படியே பொருந்திடங்க அருணாச்சலான்னு சொல்ற. சரிங்க, ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். என்ன விஷயம் கேட்டா, இந்த உலகத்துல எவ்வளவோ இன்பங்கள் இருக்கு, இருக்கா இல்லையா? புற இன்பம் சொல்லிட்டு இருக்கு, அது ஏகப்பட்டது இருக்கு. அது தவிர மழலை குழந்தை, அது அதோட இன்பம். இப்படி எண்ணற்ற இன்பம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச இன்பம் தான். இந்த மகாத்மாக்கள், இந்த ஞானிகள் இந்த இன்பத்தை எல்லாம் துறந்து விட்டு
நல்ல சாப்பாடு, அது ஒரு இன்பம். அதையெல்லாம் விட்டு விட்டு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஏதோ உட்கார்ந்து இருக்காங்க கண்ணை மூடின்னு சொன்னா அதுல ஏதாவது இருக்கணும் தானே. அது மட்டும் இல்ல, நாள் கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா அப்படியே இருக்காங்க. அதை விட ஏதோ ஒரு பெரிய இன்பத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் இதை சீண்டப்பட மாட்டேங்கிற. அதுதான் இங்க சொல்ற சுகக்கடல் பொங்க, அப்படிப்பட்ட இன்பம் இது. ஏன்னா அங்க வரையறையே கிடையாது. தேச கால வஸ்துங்கிறதான் வரையறை. தேசம்னு சொன்னா இங்க இருக்கேன் அங்க இல்லைன்னு அர்த்தம். காலம்னு சொன்னா மாற்றம், அதுதான் காலம். மாறிக்கொண்டே இருக்கு எல்லாம், அது காலத்தோட சுழற்சி. தேச கால வர்த்தமானம் அல்லது வஸ்து, இந்த எதுவுமே இல்லாத, எந்த முயற்சியும் இல்லாத, எல்லாம் ஓய்ந்து போன அப்படி ஒரு உணர்வு இருக்கு. எந்த முயற்சியும் இல்லாத உணர்வு. அங்க உடல்ங்கிற உணர்வும் கிடையாது. உடல்ங்கிற உணர்வு இருந்தாதான் குறுக்கு ஒலிக்குது சொல்லுவோம், கால் விரைச்சு போச்சு சொல்லுவோம். அதெல்லாம் ஆரம்ப நிலை. உடல்ங்கிற உணர்வும் இல்லாம, எண்ணங்களே எழாமல், நான்கு எண்ணமும் ஓய்ந்து போய் பரவெளின்னு சொன்னாங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமை, பரவெளி. ராப்பகல் இல்லா வெறும் வெளி வீட்டில் ரமித்திடுவோம் அருணாச்சலம் சொல்ல போறாரு. ராப்பகல் இல்லா வெறும் வெளி வீடு, இரவு பகல்லாம் கிடையாதுங்க, வெறும் வெளி, வெட்ட வெளி, வெறும் வெளின்னு அர்த்தம். அப்படி ஒரு வெளி, அப்படிப்பட்ட வீடு இதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா ஆனந்தம் மட்டுமே இருக்கு. எப்படிப்பட்ட ஆனந்தம்? அபரிமிதமான ஆனந்தம், எல்லை இல்லாத ஆனந்தம். அது எவ்வளவு விளக்குனாலும் சொல்ல முடியாது, விளக்கு சொல்ல முடியாது. ஞானேஸ்வர் மகாராஜ் தெரியுமா, மகாராஷ்டிராவோட பெரிய ஞானி. அவர் அதை எப்படி விளக்குறாரு தெரியுமா? அந்த ஆனந்தத்தை ரொம்ப சுவையா விளக்குறாரு. இப்ப நமக்கெல்லாம் எவ்வளவு புலன்கள் இருக்கு? 5 புலன்கள் இருக்கு இல்லையா? அதை வச்சு நம்ம இந்த உலகத்துல உள்ள இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம். அதுவும் எப்படி கொஞ்ச நேரத்துக்கு அனுபவிக்கிறோம், அப்புறம் மற்ற வேலையெல்லாம் இருக்கே பார்க்கணுமே நம்ம. அவர் என்ன சொல்றாருன்னா, சப்போஸ் உங்களுக்கு உலகத்துல உள்ள எல்லா புலன்களையும் கொடுத்து, எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு இல்லையா, அப்படி அனைத்து ஜீவராசி எல்லா புலன்களையும் உங்களுக்கு கொடுத்து, உலகத்துல உள்ள எல்லா போகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து, அதுவும் நீங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் இல்ல, எவ்வளவு நேரம் அனுபவிக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து எவ்வளவு இன்பத்தை அனுபவிப்பீங்க. அந்த இன்பம் இந்த பிரம்மானந்தத்தோட ஒரு துளி அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இன்பம் இருக்கு இந்த உலகத்துல. 1000 கோடி இன்பம் வைத்தாயடா இறைவான் பாரதி சொல்றாங்க இல்லையா? அவ்வளவு இன்பத்தை நீங்க அனுபவிச்சாலுமே அது இந்த பிரம்மானந்தத்தோட ஒரு சொட்டு அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட இன்பம்ங்கிற அது இயல்பாவே இதயத்துல பொங்கி பெருகுகிற இன்பம், துன்ப கலப்பற்ற இன்பம். அதனாலதான் என்ன சொல்ற, சுகக்கடல் பொங்க அப்படிங்கிற. இப்ப சாதாரண ஒரு இன்ப நிகழ்ச்சியிலேயே நமக்கு இந்த சொல்லு உணர்வும் அடங்கிடுது. அந்த இன்பத்துல சொல்லுணர்வும் கிடையாது, பிராணனும் கிடையாது. என்ன சுவாமி இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா கிடையாது, அவருக்கு கிடையாது. நீங்க வேணா அவர் மூச்சு விடுறத பாப்பீங்களா இருக்கும் வெளி உலகத்துல இருந்து, ஆனா அவருக்கு பிராணனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் யாரும் விசாரம் பண்ணி இதே தாழும்போது நீங்க பிராணனை உணர மாட்டீங்க, எதையுமே உணர மாட்டீங்க. பிராணம் உணராம இருக்கேனான்னு பார்த்தா பிராணம் உணர முடியும். ஐயோ பிராணம் உணரலையோ, நான் இப்போ அப்படி யோசிச்சா பிராணம் உணர முடியும். அதெல்லாம் யோசிக்காம சொரூபத்திலே இருக்கும் பொழுது ஒண்ணும் கிடையாது, நிஷ்சலமான ஒரு விஷயம் இல்லையா? அப்போ சொல் உணர்வு அடங்க, எல்லாம் அடங்க, சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா. அருணாச்சலா அங்கே நீ சும்மா பொருந்தி இருப்பாயாக. சும்மா நினைத்தோம் ஒண்ணும் இல்லாம சும்மா, சும்மா பொருந்திடங்க. சும்மா இருங்கிறதுதான் உயர்ந்த தத்துவமே. சும்மா பொருந்திடங்க அருணாச்சலம். இங்க முருகநாத சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, தம் இதயத்தில் கோயில் கொள்ள அருணாச்சலன் சந்தோஷப்படவோ அன்றி தமக்கு குடிகூடி ஒன்றும் கொடுக்கவோ அறவே வேண்டாம் என்பார் சும்மா பொருந்திடு என்றும் என்று கூறுகிறார். என்ன அர்த்தம்? என்னுடைய இதே கோயில்ல நீ குடி கொள்றதுக்கு ஒண்ணு எனக்கு குடிகூடி எல்லாம் கொடுக்க வேண்டாம். என்னது,
ஹவுஸ் ரெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம், நீ சும்மா வந்து இருந்துக்கோன்னு சொல்ற மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வா இங்க முருகநாத சுவாமி அதை கூட சொல்லியிருப்பார். சும்மா பொருந்திடாங்க, எந்த சங்கோஷமும் பட வேண்டாம், சும்மா பொருந்திடு அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. ஆகவே அந்த இன்பத்தோட ஒரு கிளிம்ஸ நம்ம கொடுக்கறதுக்காக இங்க பகவான் எழுதியிருக்காரு. சுகக்கடல் பொங்க சும்மா பொருந்திடாங்க. இதெல்லாம் சொன்னா கூட, நான் இவ்வளவு தூரம் விரிவா சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் சொன்னா கூட ஆல் தீஸ் ஆர் மிஸ்லீடிங் ஒன்லி. ஏன் கேட்டா, இதுக்கும் அப்பால, இதுக்கும் அப்பால, அப்பாலுக்கு அப்பாலாய் ஆங்காரம் போச்சுது, ஆங்காரம் போச்சுது, ஆனந்தம் போச்சுதுன்னு சொல்றாரு அந்த யோகர் சுவாமி. அவனே நான் ஆதினடி ஆங்காரமும் ஆனந்தமும் போச்சுதுங்கிறார். நாம உணர்ற இந்த ஆனந்தம் இருக்கு, அதெல்லாம் அங்க கிடையாது, அது வேற. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலை, அது எப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடையாது, அதிலேயே ஊன்றி இருக்கும் பொழுது அதுவே உங்கள் ஸ்வரூபமாக முடிவே இல்லாத ஒரு நிலையாக இருக்கு. அப்படி முடிவே இல்லாம இருக்கிறதுனாலதான் பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு. அதே நிலையில் அவங்க இருக்கும் பொழுது ஒண்ணும் கிடையாது. ஆனா சுவாமிஜி அப்படிப்பட்ட மகாத்மாக்களும் உடம்பு சரியில்லாம ஏதோ சில மன உளைச்சல்ல கஷ்டப்படுற மாதிரி நாங்க பாக்குறோமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். சில சமயம் ராமகிருஷ்ணருக்கு கேன்சர் வந்துச்சு தொண்டையில, பகவானுக்கும் கையில கேன்சர் வந்துச்சு. அப்போ ரொம்ப அவங்க துன்பப்படுற மாதிரி பாக்குறோமேன்னு சொன்னா அதெல்லாம் நம்முடைய மனக்கற்பனை போலதான். அவங்க சில சமயம் துன்பப்படுற மாதிரி நமக்கு காட்சியும் தெரியலாம், ஆனா அவங்களுடைய அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட், அவங்களுடைய ஸ்வரூபத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உடல் மனதுடைய பிரார்த்தப்படி உடல் மனது போகும், ஆனா அவங்க இதுக்கெல்லாம் அப்பாலுக்கு அப்பால. அப்படிப்பட்ட ஆனந்த நிலை இது. எங்க சுவாமிஜி ஒரு முறை சொல்லும் போது, இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இல்லை, எதை எங்க சொல்றேனே ஞாபகம் இருக்கும். அது எப்படி உலக இன்பத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவார் கேட்டா, சொல்லுவார், ஒரு புலி ஒரு மனிதனை துரத்தி கொண்டு வந்துச்சான். ஒரு காட்டுல போயிட்டு இருக்கும்போது ஒரு புலி ஒரு மனிதனை துரத்தி கொண்டு வந்துச்சான். அவன் வேகமா ஓடிக்கொண்டு ஓடினான். திடீர்னு கால் இடறி ஒரு பாலும் கிழத்துக்குள்ள விழுந்துட்டான். விழுந்தாலும் பூரா விழுந்தாலும் போய் சேர்ந்திருப்பான். பூரா விழாம அந்த மரத்துல இருந்து நடுவுல ஒரு கிளை மாதிரி ஒண்ணு முளைச்சிருந்துச்சான், அதை பிடிச்சிட்டானோ, பிடிச்சு தொங்குறானோ. அப்படி தொங்கும் பொழுது அவன் இணைஞ்சிட்டான், அந்த கீழே உள்ள அந்த இதுல அங்க உள்ள ஒரு தேன் கூட்டை களைச்சு விட்டான். சோ என்ன ஆச்சு, அங்க உள்ள தேனீக்கள் அவனை கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அது வந்து கீழே பார்த்தா அங்க ஒரு நாகம், கருநாகம், வாப்பா வா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அந்த கிளைய ஒரு எலி அரிச்சிட்டு கணக்கு கடிச்சு அந்த கிளை எப்ப வேணா அந்த விழுந்துடலாமா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க தட்டி விடாங்கன்னா தேன் கூடு, அதுலயே தேன் வடிதான் சொட்டு சொட்டா. அவன் அந்த நிலையில அந்த தேனை அப்படி அத மாதிரிதான் நம்ம அனுபவிக்கிற இந்த இன்பம்னு சொல்லுவார். என்னன்னு கேட்டா, பிராரப்தம்ங்கிற கர்மம் நம்மளை துரத்தி வருது. நாம சம்சாரம்ங்கிற பாழுங்கிடத்தை விழுந்துட்டோம். ஏதோ ஒரு கொப்பு கொலையை பிடிச்சிருக்கோம், தேனியை தட்டி விட்ட மாதிரி எவ்வளவோ துன்பம் வந்து நம்மை தாக்குது. எவ்வளவோ பின் பிரிக்ஸ் ஆஃப் லைஃப் சொல்லுவாங்க, அது மாதிரி எவ்வளவோ சங்கடங்கள், சொல்ல ஒண்ணாத வேதனைகள் நம்மள தாக்குது. கீழே பார்த்தா மரணங்கிற கருணாகம் பா பா பான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த பிரான்ச்சையும் அந்த எலி கருவற மாதிரி காலம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய ஆயுசை குறைச்சிட்டு வருது. அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற தேன் மாதிரி சில இன்பம், துளி துளி இன்பம் கிடைக்குது. அதை அப்ப நம்ம எவ்வளவு அறிவிலியா இருக்கணும் பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் இந்த இன்பம் சொல்லுவாரு. டு கான்ட்ராஸ்ட் அந்த இன்பம் எப்படிப்படி, இந்த இன்பம் எப்படிப்பட்டதுங்கிறதுக்காக மகாத்மாக்கள் சொல்லுவாங்க. ஆக அங்க கிடைக்கிற துளி துளி அந்த தேன் அவன் சாப்பிடுற மாதிரி நாம சாப்பிட்டு இருக்கோம். எப்ப வேணாலும் இந்த ஆயுஷ் முடிஞ்சு போயிடலாம், மரணம் காத்துக்கொண்டே இருக்கு. மேலே ஏறி ஓடி போனா அதுக்கும் வழி இல்லை. அங்க புலி செஞ்ச கர்மங்கள்லாம் விடாது இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் இன்பத்தை அனுபவிச்சு. ஆனா
அந்த இன்பம் துன்பத்தோடு கலந்தது, நிலையில்லாத அசாஸ்வதம். இந்த இன்பம் எப்படி? சுகக்கடல் பொங்க சொல்லுணர் வடங்க சும்மா பொருந்திடங்க. இவனோட அகங்காரமும் அழிஞ்சு போனதுனால அவனுக்கு சாவே கிடையாது. செத்தவனுக்கு எங்கேயாவது சாவு உண்டான்னு பகவான் கேட்பார். இவன் ஏற்கனவே செத்தாரை போல் திரிநெஞ்சேன்னு ஒரு சித்தர் வாக்கியம் இருக்கு. ஏற்கனவே செத்து போயாச்சு, அவனுக்கு ஏது சாவு? அந்த பரிபூர்ண நிலையில இருக்கும்போது, அது மாறாத அழியாத நிலைன்னு சொல்லும் போது அவனுக்கு சாவும் கிடையாது. ஆகவே முடிவே இல்லாத ஆனந்தம், அளவே இல்லாத ஆனந்தம், வரையறையே இல்லாத ஆனந்தம், துன்ப கலப்பே இல்லாத ஆனந்தம். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அவன் அனுபவிக்கின்றான். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குன்னா, நம்ம எப்போ அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க போவோம்? நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஆனா நமக்கு தெரியாது. ஆழ்ந்த நித்திரையில we are one with the ஸ்வரூபம் only. ஆனா அஜ்ஞானம் இருக்கிறதுனால எதுவுமே விளங்காத ஒரு ஸ்திதியில இருக்கும். அப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனாலதான் மறுநாள் ஃப்ரெஷ்ஷா வந்துடுறோம். பா நல்லா தூங்கினேப்பா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு சொல்லுவோம். 2-3 நாளைக்கு தூக்கம் வராட்டி அவ்வளவுதான், பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடும். அது காரணம் என்னன்னு கேட்டா, எவ்ரி டே we are experiencing this. ஆக இந்த சித்தம் ஒடுங்கும் பொழுது இந்த ஆனந்தம் துளிர்க்கிறது. எந்த ஒரு நல்ல மியூசிக்கோ இல்ல இறை சன்னிதானத்திலேயோ மனசு ஒடுங்கும் போது ஒரு இன்பத்தை நம்ம உணர்றோம். அந்த இன்பம் தான் ஆத்மானந்தம். அது எல்லையில்லாத ஆனந்தமாக விரிகிறது அவன் சமாதியில இருக்கும்போது. அதுதான் இங்க பகவான் சொல்ற, சுகக்கடல் பொங்க சொல்லுணர் வடங்க சும்மா பொருந்திடங்க. அங்க சும்மா இருத்தல் அர்த்தம், எந்த முயற்சியுமே கிடையாது. சரி, அகங்காரம் இருக்கிற வரைக்கும் முயற்சி தான், ஏதோ முயற்சி தான். அகங்காரம் அழிந்த இடத்துல அது வேற வேறன எப்படி அப்படி ஒரு நிலைமை அது. அப்படிப்பட்ட அந்த நிலைமையில நீ என்னை பொருத்தி சும்மா பொருந்தி அங்க இதயத்திலே பொருந்தி இருக்க மாட்டாயா அப்படின்னு கேட்கிற. அப்படி கேட்டவர் அடுத்த செய்யுள்ள, சூது செய்து என்னை சோதியாது இனி உன் சோதி உருக்காட்டு அருணாச்சலம். முந்தி சொன்னார் இல்லையா, ஐம்புல கள்வர் அகத்தினில் புகும் போது அகத்தினில் இளையோ அருணாச்சலா, ஒருவனா உன்னை ஒழித்தவர் வருவார் உன் சூதே இதுன்னு சொன்னார். அதே சூது இங்க சொல்ற, சூது செய்து என்னை சோதியாது. பகவான் என்ன சூது செய்யறார்? சூதாட்டத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க மனுஷன் தோக்கதான் தோப்போம், நிறைய பணத்தை இழக்கதான் இழப்போம். ஆனா எப்பொழுதுமே பணத்தை இழந்துட்டே இருந்தாலும் யாரும் அங்க போக மாட்டாங்க. அங்க எப்படி மேனிபுலேட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, கொஞ்சம் ஜெயிக்கவும் விடுவோம், அதான் ஆசை காமிக்கிற மாதிரி, கொஞ்சம் ஜெயிக்கவும் விடுவோம், அப்புறம் உங்களுக்கு ஆசை வந்துடும் இன்னும் ஜெயிக்கணும் இன்னும் ஜெயிக்கணும்னு. அப்போ இழந்துட்டே இருப்பீங்க. இப்போ விட்டதை பிடிக்கணும் விட்டதை பிடிக்கும், இதுதான் சூது, சூதாட்டம். அந்த மாதிரி சூது செய்யறான். என்ன செய்யறான்னு கேட்டா, கொஞ்சம் கொஞ்சம் இன்பத்தையும் கொடுக்குறான் வாழ்க்கையில. ஒரே துன்பமா கொடுத்துட்டா நம்ம எல்லாருமே வேற வைராக்கியம் பெற்று எங்கேயோ போயிடுவோமே இமயமலைக்கு. கொஞ்சம் கொஞ்சமும் ஆசையை காமிச்சு மோசம் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்பத்தையும் கொடுக்கறான் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு சூது, நம்ம இந்த சம்சார துக்கத்திலே வச்சிருக்கிறது. அதான் குந்தி தேவியார் சொல்றாங்க பாகவதத்துல கிருஷ்ண பரமாத்மாட்ட, கிருஷ்ணா நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு துன்பத்தையே கொடுன்னு கேட்கிறா. ஏன் அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் உன்னை நினைப்பேனா, இன்பத்தையே கொடுத்தேன்னா உன்னை மறந்து போய் நான் ஹாஹா ஹோன்னு வெளியிலேயே தெரிஞ்சிட்டு இருப்பேன், நீ எனக்கு துன்பத்தையே கொடுன்னு கேட்கிறான். ஆக என்ன சூது செய்யறான்? இந்த ஆன்ம ஸ்வரூபத்தை, அந்த எல்லையில்லாத இன்பத்தை உள்ளே வைத்து விட்டு வெளியில ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இன்பத்தை நமக்கு வச்சு நம்முடைய புலன்களை எல்லாம் வெளிநோக்கியே படைச்சு வெளி உலகத்துல பகிர்முகமாக அந்த இன்பத்தையே அனுபவிக்கிறதுக்கான வாசனாதிகளையும் கொடுத்து அதையே அனுபவிக்க, இது அவன் செய்த சூது பாருங்க. அவனுக்குள்ளேயே அந்த இன்பம் இருக்கு, அது பர இன்பம் இருக்கு, அது தெரிய ஒட்டாம அவனை பண்ணி வெளியில இருக்கிற இன்பமாக வச்சு இவனோட புலன்களையும் வெளிநோக்கி படைச்சு பகிர்முகமாக்கி இப்படி ஓட ஓட நம்மளை விரட்டுறான். அதுதான் அவன் செய்யற சூது. இதெல்லாம் அவனுக்கு என்ன லாபம்னு கேட்டா, லீலா வினோதம்.
ஆக சூது செய்து என்னை சோதியாது, இனியும் என்னை சோதியாது. இன்னொரு பொருள் இங்க சொல்றார் முருகனார் சுவாமி. என்ன சூதுன்னு கேட்டா, ஒரு சாதகனோ இல்ல ஒரு பக்தனோ இந்த உலகம் எல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவன் தியானத்தில் ஈடுபடும் பொழுது சில சமயம் அவனுக்கு அற்புதமான காட்சிகள் எல்லாம் கிடைக்கலாம், தெய்வீகமான ஒரு ஒளியெல்லாம் அவன் கேட்கலாம், இல்ல வேற வகையான ஒரு புல்லரிப்பு, ஒரு புழங்காக எல்லாம் அடையலாம். அதுலயே அவன் மயங்கி இடையிலே நின்று போயிட்டான்னா அவனுக்கு அந்த பர இன்பம் கிடைக்காது, அந்த பரசுகம் கிடைக்காது. சில பேர் அப்படியே மயங்கிடுவாங்க. ஒரு சில பேருக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர், சித்திகள் வந்துடும், அதுலயே மனம் போயிடும் உங்களுக்கு. இதெல்லாம் தான் சூது. இதுல இருந்தா நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நாம் சில பேர் வந்து கேட்பாங்க, சுவாமி நான் தியானம் பண்ணும்போது அப்படியே பிரைட்டா ஒரு வெளிச்சத்தை பாக்குறேன், அதுதான் ஆத்மாவா, அதுதான் பிரம்மமான்னு கேட்போம். நான் சொல்லுவேன், நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா பார்க்கிறவனும் இருக்கான், பார்க்கப்படும் பொருளும் இருக்கு, அது கிடையாது. அப்போ விசாரம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணுங்க. அப்படிதான் உபநிஷத்துலயும் மாணவன் வந்து கேட்பான், நான் இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துச்சு, இதுதான் கேட்பான் குருட்ட. அவர் சொல்லுவார், இல்ல இன்னும் கொஞ்சம் தபஸ் பண்ண அப்படின்னு. இப்ப கொஞ்ச நாள் தபஸ் பண்ணிட்டு வந்து திருப்பி இதுதான் கேட்பான், இல்ல போ தபஸ் பண்ணுங்க. அப்படியே 4-5 முறை அனுப்பிச்ச பிறகு மாணவன் திரும்பி வரவே மாட்டான். அப்பதான் அவன் சரியா உணர்ந்துட்டான். ஏன்னு கேட்டா இங்க கன்ஃபர்மேஷனே தேவையில்லை. கன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதுன்னா யூ ஆர் ஸ்டில் அஞ்ஞானம். அப்படிப்பட்ட உணர்வு, கன்ஃபர்மேஷனே தேவையில்லை. ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லாத உணர்வு. சந்தேகப்படுவனே கிடையாதுங்க, அப்ப எங்க சந்தேகம் வர முடியும்? அப்படிப்பட்ட உணர்வு நிலை. ஆக சூதுனா என்னன்னு கேட்டா, இந்த இடைநிலையில எங்கேயாவது நம்ம தங்கிட்டோம்னா எல்லாம் வேஸ்ட். நமக்கெல்லாம் அதை பத்தி பிரச்சனையே கிடையாது, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதனால இன்னும் அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம் போகணும், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு புழு திடீர்னு மண்டைக்குள்ள பூந்துடும். அதான் மக்கள் நல்லாதான் இருப்பாங்க, ஏதோ ஒரு புழு, எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே, நாம ஏதாவது செய்யணும் இந்த உலகத்துக்கு, அது ஒரு புழு. பகவான் ரமண மகர்ஷியை பத்தி அது ஒரு புழு, அது கொடைய ஆரம்பிச்சு. அப்படி இல்லாட்டி ஒரு மருத்துவமனையை கட்டுவோமா, ஒரு ஸ்கூல் கட்டுவோமா, ஒரு ஆசிரமத்தை கட்டுவோமா, இல்லாட்டி வேற என்ன செய்யலாம்? இதெல்லாம் புழு கொடையிறது தான். ஒரு சாதகன்னு சொல்றவனுக்கு ஸ்வஸ்வரூபத்தில் இருக்கிறது மாத்திரம்தான் ஒரு தர்மம், அவனுடைய உண்மையான தர்மம். ஒரு பக்தனுக்கு பகவான் நினைக்கிறது தான் ஒரே தர்மம், மற்ற எல்லாமே அதர்மம் தான். ஆகவே இதெல்லாம் தான் அவன் செய்யற சூது. இதெல்லாம் தான் அவன் செய்யற சூது. சும்மா இருந்தவருக்கு எதுக்கு இந்த மாதிரி புழு கொடையணும் திடீர்னு? அப்ப அவன் செய்யற சூதுதான் அது. அந்த மாதிரி சூதெல்லாம் செய்யாம, சூது செய்து என்னை சோதியாது, சோதிச்சது போதும், இனியும் சோதியாது, உன் சோதி உருக்காட்டு அருணாச்சலம். ஆஹா, உன் சோதி உருக்காட்டு அருணாச்சலம். அடிமுடி இல்லாத அந்த ஜோதி தானே அப்படி அருணாச்சலம் அங்க சமைஞ்சிருக்கு இல்லையா? அப்படி சோதி உருக்காட்டு அருணாச்சலம். என்ன அர்த்தம்? சோதின்னு சொன்ன இங்க என்ன? கற்பனை கடந்த சோதி. ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. சோதின்னு ஏன் சொல்லுது? இது ஒரு அறிவின் விளக்கம். இது எல்லாத்தையும் விளக்கி காமிக்கிறதுனால அது அறிவின் விளக்கம். அதனால சோதி உருன்னு சொல்ற. நீங்க திருப்பி கற்பனை பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு ஜோதி மாதிரி தெரிய போகுது. மகாதீபத்தன்னைக்கு மலை மேல தெரிஞ்ச ஜோதி என் இதயத்துக்குள்ள அப்படி ஜிங்னு தெரிய போகுதுன்னு நினைச்சுக்காதீங்க, அதெல்லாம் இமேஜினேஷன். சோதி உருன்னு என்ன கேட்டா, அறிவின் விளக்கமாக, அறிவுக்கு அறிவாயிருந்து அறிவுறுத்துபவனாக, அப்படி ஒரு ஸ்வரூபமாக எனக்கு எப்போ காட்சி கொடுக்க போறாருன்னா, இந்த பக்தர்கள் உண்மையான உபாசனை செய்து பகவான் மீது பக்தி பூண்டு ஒழுகும் பொழுது சில இறை தரிசனங்களை தான் பெற முடியும். இப்ப எந்த மூர்த்தியை அவங்க வந்து உபாசனை பண்றாங்களோ அந்த மூர்த்தி உருவோடு வந்து அவங்களுக்கு அனுகிரகம் செய்ய முடியும், செஞ்சிருக்கா? ஆனா அது முடிந்த முடிவான அனுபவம் கிடையாதுன்னு பகவான் சொல்றார். ஏன்னு கேட்டா, தோன்றுனதெல்லாம் மறைஞ்சு போயிடும், வந்ததெல்லாம் போயிடும். ஆகவே அப்படி வெளி உலகத்துல ஒரு உருவமா ஒரு மூர்த்தமா அவர் காட்சி கொடுத்தாலும் நல்லது, அவருடைய அந்த தூய்மையான இதயத்தை குறிக்குது. இருந்தாலும் அதுலயும் நின்று போயிட்டோம்னா, அவர் தான் இந்த காட்சியே கொடுத்துட்டாரே,
எனக்கு அனுகிரகம் பண்ணிட்ட, நீ என்ன இருக்குன்னு நின்று போயிட்டோம், அது அவர் செய்யற சூதாயிடும். அதுவும் கிடையாது. அதுதான் தோத்தாபுரிங்கிற ஒரு ஞான குரு ராமகிருஷ்ணன் சொன்னார். ராமகிருஷ்ணன் சொன்னார், அம்பாளோட உருவத்தை தாண்டி என்னால போக முடியல அப்படின்னார். அம்பாளையே அவர் அப்படி உபாசனை பண்ணி அம்பாளையே அப்படி ஒரு பக்தி செய்து இருந்ததுனால அதுக்கு மேல போக முடியலன்னு தோத்தாபுரி சொன்னார். ஞான வாளை கொண்டு அவளை வெட்டி எறிந்து விட்டு மேலே போன்னு சொன்னார். அதையும் வெட்டி எறிஞ்சிட்டு மேலே போன்னு சொன்னார். அத மாதிரி இறை மூர்த்தங்களோட தரிசனம் கிடைச்சிட்டா அதுலயே வாங்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டோம்னா அதுவும் ஒரு சேர சூழ் தான். ஏன்னா அது நிரந்தரமான ஒரு காட்சி கிடையாது. ஈஸ்வர தர்ஷனம் சொன்னா அவர் வெளி உலகத்துல காண்றது கிடையாது. ஆனா அது ஒரு நல்ல ஒரு அறிகுறி, நம்ம சித்தம் சுத்தமாயிட்டு வருதுங்கிறது. சும்மா எல்லாரும் காட்சி கொடுத்துறாரு அவர், அப்படி இல்லையே. பரம பக்தர் தான் காட்சி கொடுக்கிறாரு. ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டா, இதயத்துக்குள்ள அவரை சொரூபமாகவும் அதே சொரூபத்தை எல்லாமாகவும் காண முடியும். இப்படித்தான் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, அந்த மகாராஷ்டிரால நிறைய ஞானிகள், நிறைய பக்தர்கள். அப்போ ஒரு பெரிய மேளா நடந்துச்சான். மேளான்னு சொன்னா ஒரு பெரிய என்ன சொல்ற கார்னிவல் மாதிரி ஒரு பெரிய திருவிழா. அப்போ எல்லா மகாத்மாக்களும் ஞானிகளும் கூடி இருந்தாங்களாம். அப்படி கூடியிருக்கும் பொழுது ஒரு பானை செய்யற குயவர், அவரும் பெரிய மகாத்மாவும், அவர் சொன்னார் விளையாட்டா, ஞானேஸ்வர் மகாராஜ் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, நாமதேவ் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அவர் சொன்னார் விளையாட்டா, அவர் குயவன் தானே, அவரு பானை செய்றவர் தானே, இப்போ இதுல எது கச்சாவான பானை எது பக்காவான பானை நான் பார்க்க போறேன்னு சொன்னாராம். என்ன ஒரு கோலை எடுத்துட்டு தலையில டக் டக்னு தட்டி பார்த்து, இது கச்சா, இது சரியில்லை இந்த பானை, டக் டக், நல்ல பக்கவான பானை அப்படி சொல்லிட்டு ஒரு விளையாட்டுக்கு மாதிரி செஞ்சதை செய்ய ஆரம்பிச்சாராங்க. உடனே அங்க இருந்த நாமதேவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சான். நான் எவ்வளவு பெரிய பரம பக்தன், அனுதினமும் கிருஷ்ணனுக்கு காட்சி கொடுக்குறா, அவரோட விளையாடி கொண்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது என்னையும் வந்து தட்டி பார்க்க வராரா, அதெல்லாம் முடியாது அப்படி சொன்னாராம். உடனே அந்த குயவன் அந்த ஞானி சொன்னாராம், இது கச்சா பானை அப்படின்ட்டாரா. உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. 7 நம்ம அவருக்கு அழுகழுகே வந்துடுச்சு. உடனே ஓடி போனாராம் கிருஷ்ணர். கிருஷ்ணா, இப்படி ஓம் பக்தனுக்கு நிலைமை வரலாமா, இப்படி எல்லாரும் மத்தியில என்னை கச்சா பானைன்னு என்னை அவமதிச்சுட்டாங்க, எல்லாரும் சிரிச்சுட்டாங்களேப்பா, உன்னுடைய பக்தனுக்கு இந்த நிலைமை வரலாமா அழுதாராம். உன்னை கிருஷ்ணன் வந்து சொன்னானா, நம்ம சொன்னது உண்மைதான், நீ கொஞ்சம் கச்சா பானை தான் இன்னும். உடனே அவருக்கு என்ன சொல்றது, உன்னை ஏதோ தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட ஓடி விளையாடிட்டு இருக்கேன், எப்படி நீ என்னை கச்சா, நீ சேர்ந்து என்னை இப்படி பண்றிய, நீ கேள்வி பண்றியன்னு. இல்ல, நீ கச்சா பானைதான், உண்மையான ஞானம் வேணும்னா அந்த ஒரு மகாத்மா இருக்கார், அவர்கிட்ட போன்னு சொன்னார். அங்க போனா அந்த மகாத்மா கால் எடுத்து சிவலிங்கத்தோட தலையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு, அப்படியே படுத்திருக்கா. பயந்து போயிட்டாரு, என்ன இவர்கிட்ட அவன் ஞானம் பெறணும்னு சொல்லிட்டு உடனே அவரை அடிச்சு எழுப்புனாராம். என்ன ஐயா நீ இப்படி பண்ணலாமா, சிவலிங்க தலையில உன் காலை வச்சுட்டு படுக்கலாமான்னு கேட்டார். அப்படியா, என் கால் சிவலிங்கத்துக்கு மேலேயா இருக்கு, ஐயோப்பா என்னால ஒண்ணுமே ஏறலப்பா, இந்த காலை கொஞ்சம் எடுத்து கீழே வையேன்னு, அவரோட காலை எடுத்து கீழே வையேன்னாராம். எனக்கு ஒண்ணும் புரியல. சரி சொல்ல அந்த காலை எடுத்து கீழே வச்சாராம். அங்க ஒரு சிவலிங்கம் அடைச்சிட்டான். இன்னொரு இடத்துல வச்சாராம், அங்க ஒரு சிவலிங்கம் அடைச்சிட்டான். அப்பதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, பகவான் ஒரு இடத்துல ஒரு மூட்டத்துல இல்ல, எங்கும் நீக்கமர் நேர்ந்திருக்கா. அப்புறம் அவர் கிருஷ்ணன் பக்கமே போல கொஞ்ச நாளைக்கு. உனக்கு கிருஷ்ணனுக்கே கொஞ்சம் யோசனை வந்துச்சு, என்னடா அவன் வரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கேட்டாரா, ஏன்பா இப்ப வர காணும், நீ என்னை இனிமே ஏமாத்த முடியாது, நீ அந்த கோயில்ல தான் இருக்கேன்னு இல்ல, எல்லா இடத்துக்கும் நான் பாக்குறேன். சூதுனா என்னன்னு கேட்டா, ஒரு மூட்டத்துலதான் இருக்கான், அவன் காட்சி கொடுத்துட்டான், எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அப்படி கிடையாது. ஏன்னா பகவான் ரமேஷ் திரும்ப திரும்ப வார்ன் பண்றார், தோன்றியதெல்லாம் மறைந்து போகும், வந்ததெல்லாம் போயிடும், இருக்கிறது மாத்திரம்தான் என்னைக்குமே இருக்கும். அந்த இருப்பு மாத்திரமாக சத்வஸ்துவ இதயத்திலே பரிபூர்ண ஸ்வரூபமாக உணர வேண்டும், அழியாத அந்த ஸ்வரூபமாக உணர வேண்டும். அதுதான் முடிவான ஒரு அனுபவம். அப்படியெல்லாம் சூது செய்யாம என்னுடைய சத்குருவா இருந்து எனக்கு சரியான ஞானத்தை புகட்டி சரியான வழி காண்பித்து உன்னுடைய சோதி உருவை, அந்த ஆத்ம ஜோதியை, ஆத்மஸ்வரூபத்தை என் இதயத்திலேயே நான் கண்டு நான் எடுத்தோம், அதுவாகவே சமைந்து ஒன்றி அதுவாகவே சமைந்து இருப்பதற்கு எனக்கு அருள் செய்வாயாக என்று இங்கே சொல்ல. ஆகவே பகவான் என்ன பிரார்த்தனை வைக்கிறார், சூது செய்து என்னை சோதியாது, இனி உன் சோதி உருக்காட்டு அருணாச்சலா.
செப்படி வித்தை கட்டிப்படி மயக்கு விட்டுருபடு வித்தை காட்டருணாச்சலா செப்படி வித்தை கட்டிப்படி மயக்கு விட்டுருபடு வித்தை காட்டருணாச்சலா சேராயெனில் மெய் நீராயுருகி கண்ணீரா கழிவேன் அருணாச்சலா சேராயெனில் மெய் நீராயுருகி கண்ணீரா கழிவேன் அருணாச்சலா செப்படி வித்தை கற்றிப்படி மயக்கு விட்டுருபடு வித்தை காட்டருணாச்சலா செப்படி வித்தை கற்றிப்படி மயக்கு விட்டுருபடு வித்தை காட்டருணாச்சலா சேராயெனில் மெய் நீராயுருகி கண்ணீரா கழிவேன் அருணாச்சலா சேராயெனில் மெய் நீராயுருகி கண்ணீரா கழிவேன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா செப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு உருப்படு வித்தை காட்டு அருணாச்சலம். என்ன சொல்றாருங்க? செப்படி வித்தை கற்றுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆக்சுவலா பாரமார்த்திக திருஷ்டியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த உலகமே செப்படு வித்தை தான். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம்ங்கிறது மாறாதது, அழியாதது. அந்த மாறாத அந்த விஷயத்திலிருந்து மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகம் வரவே முடியாது. இதுதான் உபனிஷத்து சொல்ற முடிந்த முடிவான உண்மை. விவர்த்தவாதம், அஜாதவாதம்னு சொல்லுவாங்க. வரவே முடியாது இங்க. ஆனா எல்லாம் இருக்கிற மாதிரி வந்திருக்கு. இதுக்கு எப்படி ஒரு ஓமானம் சொல்லலாம்னு கேட்டா, அரை இருட்டுல நீங்க போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பேய் காட்சி உங்களுக்கு தெரியுது. ஓ பேய்ங்கிறீங்க. அப்புறம் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்தா அது வெறும் மின் கம்பம், போஸ்ட் கம்பம். அந்த போஸ்ட் கம்பம் அது பாட்டு தேமேன்னு தான் இருக்கு. அதுல இருந்து ஒரு பேய் காட்சி வரவே முடியாது. பேய் காட்சி எங்க இருக்கு? தலைக்கு, நம்ம தலைக்குள்ளதான் இருக்கு, அங்க இல்ல. அது மாதிரி இந்த பிரம்மத்திலிருந்து இந்த உலகங்கிறது தோன்றதுக்கான ஒரு எந்த விதமான ஒரு காரணமுமே கிடையாது. ஆனா தெரியுது நமக்கு உலக காட்சிகள்லாம். அது நம்முடைய அஜ்ஞானத்துன்னு சொல்றாங்கன்னு அது வேற விஷயம். ஆனா இந்த உலகமே பகவானுடைய செப்படி வித்தை. வித்துளே முளை போல் முன்னம் விகற்பமில்லிச்சகம் வின் கற்பித மாயாதேய காலகர்மத்தார் பற்பல் சித்திரம் விரிப்பண்யாவன் அப்படி சொல்ற. மாயி கண் சித்தனோ மாயி கண் போர் சத்திய குருவாமந்த தட்சிணாமூர்த்தி போற்றி. சித்திரம் விரிப்பண்யாவன் சித்தனு மாயி கண் போர். இந்த உலகத்தை என்ன சொல்றாருன்னா, இது ஒரு மாயாஜால வித்தை மாதிரி. ஒரு மெஜிஷியன் எப்படி ஒரு காட்சியை காமிக்கிறானோ அதுபோல இந்த காட்சிங்கிறாரு. ஆக இந்த உலக காட்சியே ஒரு செப்படி வித்தை போல அற்புதமானது. எப்படி இருக்கு, எப்படி எங்கேருந்து வந்துச்சு, எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. நாமெல்லாம் கொஞ்ச காலம் இங்க வந்துட்டு போயிடுறோமே ஒழிய யாருக்குமே தெரியாது ஒரு மர்மம். சும்மா விஞ்ஞானிகள் பிக் பேங் தெரியும் எதையோ ஒண்ணு உளருவாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உண்மையிலே யாருக்குமே இந்த உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாது. மர்மமான விஷயம், செப்படி வித்தை. ஏன்னா அது உண்மையிலே இல்லை, இருக்கிற மாதிரி காணல் நீர் மாதிரி இருக்கிற மாதிரி காட்சி கொடுக்கும். ஆக அந்த உலகத்தை பத்தின வித்தை எல்லாமே செப்படி வித்தை தான். உலகமே ஒரு செப்படி வித்தைன்னு சொன்னா, அந்த உலகத்தை பற்றி நாம அறியற எல்லா வகையான சாஸ்திரங்களும், ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ், பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேத்தமேட்டிக்ஸோ பயாலஜியோ எல்லாமே, ஹிஸ்டரியோ ஜியாகிரபியோ பொலிட்டிக்கல் சயின்ஸோ எக்கனாமிக்ஸோ இன்னும் என்னென்ன இருக்கோ
எல்லாமே கிடையாது. செப்படி வித்தை ஏன் சொல்றான்னு கேட்டா, இந்த உலகமே செப்படி வித்தை, அதை பற்றின அறிவு எல்லாமே செப்படி வித்தை. செப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு, அதையெல்லாம் நான் கற்றுனா எனக்கு ஒரு அகங்காரம் வந்துருது, என்னைய மாதிரி ஒரு ஜீனியஸ், என்னை மாதிரி ஒரு மேதை புத்திசாலி உண்டான்னு சொல்லிட்டு. ஆனா அது எல்லாம் பொய் அறிவு. ஆக்சுவலா பார்த்தா இப்படி மயக்கு விட்டு உருப்படு வித்தை காட்டு அருணாச்சலம். இந்த பொய்யான அறிவெல்லாம் போய் தொலைஞ்சு உருப்படு வித்தை அப்படின்னு தோணும். நம்ம உருப்படியான வித்தைனா எது? அது இந்த ஆன்ம வித்தை தான். அதுதான் சத்திய பொருள். உருப்படு வித்தை காட்டு அருணாச்சலம். வித்தை, வித்துன்னு சொன்னா அறிவுன்னு, வித்தைனா அறிவுன்னு. உருப்படு வித்தை காட்டு அருணாச்சலம். உருப்படு சீராக, அதாவது உண்மையான அந்த ஸ்வரூபத்தில் நிலை பெறுறத உருப்படியான வித்தை, உருப்படும் வித்தை. உருப்படு வித்தை காட்டு அருணாச்சலா அப்படின்னு சொல்ற. ஆக இந்த உலகத்தை பற்றின அறிவு எல்லாமே பொய் அறிவு. ஏன்? அது அகங்காரத்திலேருந்து தோன்ற அறிவு. அகங்காரமே பொய்ன்னு சொன்னா அதுல இருந்து தோன்ற எல்லா அறிவுமே பொய்யாதான் இருக்கும். ஆகவே இது பொய் அறிவு. இதை மெய்யும் நினைச்சு மயங்கி அதுல ஒரு அகங்காரம், என்னைய மாதிரி யாராவது உண்டா, PhD போஸ்ட் டாக்டரேட், ஐ ஆம் த கெஸ்ட் லெக்சரர் இன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அது இது. பகவானை பொறுத்த மட்டும் எல்லாமே பொய் அறிவு தான். ஆக ஸ்வரூப தரிசனம் மட்டும்தான் மெய் அறிவு. ஏன்? அதுதான் மெய்ப்பொருள். அந்த உருப்பாடு வித்தை காட்டு அருணாச்சலா அப்படின்னு. அதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டா, படி அப்படிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்களா, அதுக்கு வந்து உலகம்னு அர்த்தம். அர்த்தமா முருகநாசம் எழுதுற, செப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு. இந்த உலகத்தை மயக்கிறதுக்காக நான் என்னமோலாம் பெரிய பிரசங்கம்லாம் பண்றேன், கெஸ்ட் லெக்சரர்னு போய் பிரமாணம் அதை பத்தி விளக்குறேன், எல்லாரும் கை தட்டுறாங்க, ஆஹா இவர மாதிரி உண்டான்னு. அப்படி நான் உலகத்தை ஏமாத்துறேன் இல்லையா? அதான் இங்க சொல்றாரு, இப்படி மயக்கு விட்டு. இந்த படினா இந்த உலகத்தை நான் மயக்கிட்டு நான் பெரிய ஆள் நினைச்சு உலா வரேனா, அந்த மூடத்தனத்தை எல்லாம் நான் விட்டு விட்டு உருப்படு வித்தை காட்டு அருணாச்சலம். உன்னுடைய சொரூபத்தில் நிலைக்கிற அந்த உருப்படியான அந்த உருப்படும் அந்த வித்தையை, அந்த உண்மையான வித்தையை எனக்கு காட்டி அருள்வாயாக. பாருங்க, அவர் எல்லாத்தையும் இங்க ஒவ்வொன்னா நீக்கிட்டு வர்றார். போன செயல் என்ன சொன்னார் அவர்? சூது செய்து என்னை சோதியாதுன்னு சொன்னார். நம்ம பார்த்தோம், இந்த ஸ்பெஷலான பவர் சித்தி எல்லாம் சூதுதான். ஈவன் இறை தரிசனம் கூட, ஒரு உருவத்தை தரிசனம் சொன்னா அதோடு நின்றோம்னா அதுவும் சூதுதான், அவர் செய்த சூதுதான், எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த அறிவை கூட, உலகத்தை பத்தின அறிவை கூட அவர் என்ன சொல்றார்? செப்படி வித்தை அப்படின்னு சொல்றாரு. இப்படி மயக்கு விட்டு உருப்படு வித்தை காட்டு. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, அந்த பரம்பொருளை ஆத்மாவிலேயே உணராமல் சும்மா அந்த வேத சாஸ்திரங்கள் தான் நல்லா படிச்சு படிச்சு பண்டிதர்களாகி அவங்க பயங்கரமா அதை எடுத்து விளக்கி ஹேர் ஸ்பிளிட்டிங் ஆர்கியூமெண்ட், வாத பிரதிவாதம், தர்க்கம் எல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா, அது கூட ஒரு முட்டாள்தனமான பொய் அறிவு தான். ஏன்னு கேட்டா, அகங்காரம் வழி எழுதும் போதுதான் தனக்கு அந்நியமா இன்னொருத்தர் இருக்காருன்னே அது உணருது. இப்ப இன்னொருத்தர் இருக்கான்னு உணர்ந்துட்டாலே அது பொய் அறிவு தான். அப்ப அவரை ஜெயிச்சாருன்னா தோத்தான தர்க்கத்துல எல்லாமே கடைசி மூடத்தனம் தான். ஆக ஒரு லெவல்ல பார்த்தோம்னு சொன்னா, ஈவன் சாஸ்திர அறிவு கூட வெறும் புத்தக அறிவாக இருந்ததுன்னு சொன்னா, அது வந்து அபரோக்ஷ அனுபூதியை உணராம வெறும் வாய் வார்த்தையா இருந்து சொன்னா, அது கூட செப்படி வித்தியாதான் சேரும். ஆக அந்த உபனிஷதெல்லாம் படிச்சு உணர்ந்து நம்முடைய இதயத்தில் அந்த அனுபவத்தை பெற்றாதான் அது உருப்படு வித்தை. ஆத்ம சாட்சா்காரம் சொல்றோமே, அதுதான் உருப்படு வித்தை. அதை தவிர ஈவன் வேத சாஸ்திரங்கள் பற்றின அறிவு கூட செப்படி வித்தை ஆயிடும். அதை வச்சு உலகத்தை எவ்வளவு மயக்கிறோம். இவர் பெரிய பண்டிட் சாஸ்திரிகள், இவர மாதிரி கிடையாது, இவர் அதெல்லாம் ஆரம்பிச்சாருன்னா அவ்வளவுதான், கல்வி கடல் கரைச்சு குடிச்சிட்டாரு எல்லாத்தையும். எல்லாம் அகங்காரத்தை தான் தூண்டது, அகங்காரம் தான் பெருசாக்குது. இதெல்லாமே செப்படி வித்தை தான். நான் என்ன அது வந்து டீக்ரேட் பண்ணலனா, அதெல்லாம் ரொம்ப அருமையான விஷயங்கள், எல்லா வித்தையுமே அருமையான விஷயம் தான். ஆனா அதுல இருந்து ஒரு அகங்காரம் வளைச்சு அதுதான் எல்லாம் ஒருத்தன் திரியும் பொழுது அவன் முட்டாளாகி பிடிக்கிறான். அவனுக்கு இந்த ஆன்ம சாட்சா்காரம் கிடைக்காது. அதனாலதான் செப்படி வித்தைன்னு சொல்லுவேன். ஆக செப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு உருப்படு வித்தை காட்டார். ஆகவே
எனக்கு உண்மையான வித்தை, ஆத்ம வித்தை, அதிலேயே சொரூபத்திலேயே ஒன்றாக அமிழும் வித்தை, அதை மட்டும் எனக்கு நீ காட்டுவாயாக என்று கேட்கிறார். சோ எந்த லெவல்ல பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா பகவான்? நாமெல்லாம் இது நாம நினைச்சு பார்க்க முடியாத லெவல்ல பேசிட்டு இருக்காரு. ஆக இந்த வித்தையெல்லாம் எனக்கு வேண்டாம், உருப்படு வித்தை காட்டுறா அப்படின்னு சொன்னவர். இந்த 34வது செய்யுள் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு கேட்டா, நான் அன்னைக்கே சொன்னேன், பகவான் கிரிவலம் வரும் பொழுது ஒரு அன்பரு பின்னாடியே ஓடினார், ஒரு பேப்பரையும் பென்சிலையும் எடுத்துக்கொண்டு. பகவான் அவர்கிட்ட இந்த பேப்பர் பென்சில் எழுத ஆரம்பிச்சான்னு சொன்னோம் இல்லையா? ஒரு சில இடங்கள்ல அப்படியே பொங்கி அவர்கிட்ட அந்த பக்தி பிரவாகமா பொங்கி கண்ணிலேயும் தாரதாரியா, பகவானுக்கே கண்ணிலேயும் தாரதாரியா தண்ணீர் அதை நினைச்சதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அந்த எழுதுனது அதுல ஒரு செய்யுள் இது. ரொம்ப அற்புதமான செய்யுள் இது. ஒரு தலைவி தலைவனை நினைத்து அப்படி ஒரு சிங்கார ரசத்துல அப்படி பாடுற மாதிரி அதை பார்க்கலாம். சேராயனில் இப்பயே நீ என்னை சேராயனில். நான் உன்னை எவ்வளவு மிரட்டி பார்த்துட்டேன், நட்ட தூண் ஆகும் உன் பழியன்னு சொல்லி பார்த்துட்டேன், கேடில் புகழை கேடு செய்யாதவர்கள் சொல்லி பார்த்துட்டேன், எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன். நீ இன்னும் வரலாட்டி என்ன செய்வேன் தெரியுமானா? மிரட்டுறா. சேராயனில் மெய் நீராயுருகி. மெய்னா இந்த உடம்பு, இங்க மெய்க்கு உடம்புன்னு. மெய் நீராய் உருகி அழுது 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 ஏங்கி 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 உனக்கே ஏங்கி 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 சாப்பாடு தண்ணீர் எல்லாத்தையும் விட்டு விட்டு அப்படியே நீராய் உருகி கண்ணீர் ஆற்றால் அழிவேன் அருணாச்சலம். கண்ணீரா இல்ல, கண்ணீர் ஆற்றால். கண்ணீர் பெருகி 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 ஆறாக பெருகும்படி பெருகி அதிலேயே நான் மூழ்கி மெய் நீராய் உருகி அழிந்து போவேன். எப்படி எப்படி இருக்கணும் பகவான்கிட்ட நமக்கு பிரேம பக்தி இல்லையா? ரொம்ப கேஷுவலா கண்ணத்துல போட்டுட்டு போறோம், கேஷுவலா. அது பிள்ளையார பார்த்தா அதை விட வேடிக்கை. ஒரு டான்ஸ் எனக்கு யாரும் உட்கார்ந்து எந்திருக்க முடியாது, ஃபர்ஸ்ட் உட்கார முடியாது. அப்படி அப்புறம் உட்கார்ந்தா அவ்வளவுதான், யாரும் 40 தூக்கி விடணும். 40 வயசுல அப்படிதான் இருக்காங்க எல்லாரும். முந்தியெல்லாம் 65 வயசுல எப்படி, இப்ப 40 வயசுல வந்துருச்சு. இன்னும் நாளைக்கு அடுத்த ஜனவரி 25லயே வந்துருமோ பயமா இருக்கு. ஆக நம்மளுடைய பக்தி எல்லாம் ரொம்ப கேஷுவல் பக்தி. அட் த மோஸ்ட் என்ன நம்ம பக்தி? ஏதோ ஒரு ஆசை, இல்ல ஏதோ ஒரு அச்சம். ஆசை என்னதோ, இது கிடைக்கல அது கிடைக்கல, அது வேணும் இது வேணும். அச்சம்னா எனக்கு பயமா இருக்கு, என்னை காப்பாத்து, உடம்புல ஏதாவது வியாதி வந்துருமோன்னு தெரியல. இவ்வளவுதான் நம்மளுடைய பக்தி. அதான் எங்களுடைய ஆச்சாரிய சொல்லுவார், we go to the God either with a shopping list or a hit list. ஷாப்பிங் லிஸ்ட் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு பகவான்கிட்ட போவோமா? இல்ல ஹிட் லிஸ்ட், இவனுக்கு கண்ணை கெடுத்துடு, இவனை ஒழிச்சிடு, இவனுடைய பகைவன், எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவன் 2 கண்ணு போயிடணும். we go to the God either with a shopping list or a hit list. இதுதான் நம்மளுடைய பக்தி. இங்க எப்படி பக்தி சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவா, நீ என்னை சேராவிட்டால், உன்னுடைய சொரூப தரிசனம் கிடைக்காவிட்டால், சேராயனில் மெய் நீராய் உருகி, இந்த உடம்பானது நீராய் உருகி ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி. ஊனை உருக்கின அர்த்தம் அப்படியே ஒல்லிய போகணுமா? தானா? இல்ல, நான் உடம்புங்கிற அந்த ஒரு உணர்வு இல்லாம போய் உள்ளொளி பெருக்கி, அப்படி இல்லாம போகும்போது உள்ளொளி பெருகும். அப்படி மெய் நீராய் உருகி கண்ணீர் ஆற்றழிவேன் அருணா. கண்ணீர் ஆறாக ஓட, கண்ணீரால் இல்லங்க, கண்ணீர் ஆற்றால் வருதுங்க. கண்ணீர் ஆற்றால் அழிவேன் அருணாச்சல். கண்ணீர் ஆறாக ஓட அதில் அழிந்து போவேன் அருணாச்சலா மிரட்டு. இப்படி இருக்கணும் நம்மளோட பக்தி இல்லையா? அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்லிருக்காங்க நாயன்மார். ஆக பகவானுக்காக கண்ணீர் சிந்தணும்னு சொன்னான், அது ரொம்ப மங்களகரமானது. அவன் ரொம்ப பாக்கியவான். ராமகிருஷ்ணன் சொல்ற, நம்ம குழந்தை குட்டிக்காக ஊக்குற கண்ணீர்ல 100ல ஒரு 10 பகவானுக்காக ஊத்தோடு சீக்கிரமே நமக்கு அந்த நல்கதி கிடைச்சிடும். நம்ம எவ்வளவு கண்ணீர் வரும் நம்ம குழந்தைகளுக்காகவும் நம்மளோட சுற்றாருக்காகவும், அதெல்லாம் பொய் உறவு, அதுக்காக அவ்வளவு கண்ணீர் சிந்துறோம். ஏன் பொய்யர்னு சொல்ல தெரியுமா? இந்த உடம்பு போயிடுச்சுன்னா எல்லாம் போச்சு. இந்த உடம்பு போச்சுன்னா கணவன் கிடையாது, குழந்தை கிடையாது, சுற்றத்தார் கிடையாது. நம்ம அப்புறம் எங்க பறக்கிறோமோ
ஆப்பிரிக்கால பிறக்கிறோமோ அண்டார்டிகால பிறக்கிறோமோ தெரியாது. அப்ப வேற ஒரு இல்ல பன்றியா பிறக்கிறோமோ பேயா அலையிறோமோ யாருக்கு தெரியும்? பேயாய் கணங்களாயெல்லாம் படிக்கணும் சிவபுராணத்துல. ஆக அதெல்லாம் பொய்யுறது. அதுக்காக எவ்வளவு கண்ணீர் சிந்துறோம் நம்ம இல்லையா? நிறைய பேர் கோயில்ல போனா அப்படியே பகவான்கிட்ட உருகி கண்ணீரா வரும். ஆஹா இவ்வளவு பெரிய பரம பக்தர்கள் நினைப்போம். இல்ல அவங்க தான் சொந்த கதையை சோக கதையை நினைச்சு கண்ணீர் விடுறாங்க. அது பிரயோஜனமே இல்லை. வேற யார்கிட்டதான் போய் விடுறதுதான், வேற யார்கிட்ட விட்டா கேலி பண்ணுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா பகவான்கிட்ட தான் போய் விடணும். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. நான் சொல்றேன், அதை விட பகவானே இப்படி சூது செய்து என்னை சோதியாது எப்பொழுது உன்னுடைய சோதி உருவை காண்பிக்க போகின்றாய்? செப்படி மயக்கு, செப்படி வித்தை காட்டி இப்படி மயக்கு விட்டு எப்படி உருப்படு வித்தை காட்ட போற? அப்படி கேட்கணும் பகவான் இல்லையா? முதல்ல சுவாமி இதெல்லாம் சரி பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்ப்போம். சரியே ஆகாது. மூக்கு இருக்கிற சளி இருந்துட்டுதான் இருக்கும். சமுத்திரத்துல அலையே ஓயாது. அது மாதிரி சம்சாரம் சொன்னா அதுக்கு முடிவே கிடையாது. இதெல்லாம் முடிச்சுட்டு ஆறுதலா வரும். எங்க ஆறுதலா வர்றது? மேலதான் போகணும் ஆறுதலா. ஆக இதெல்லாம் இருக்கும் போதே, எல்லா சங்கடங்களும் இருக்கும் போதே, எல்லா துக்கங்களும் இருக்கும் போதே தான் ஆண்டவர் நினைக்க முடியும், நான் நினைக்க வேண்டும். இதெல்லாம் விட்டு ஹாயா இருக்கும்போது நினைக்கவே தோணாது. ஆக பகவான் எப்படி உருகும்? சேராயனில் மெய் நீராய் உருகி கண்ணீரா கழிவே நரும். இப்படி சொல்லியாச்சு சொன்னா அப்புறம் அழிஞ்சே போகணும். திருப்பி வந்து அடுத்த பாட்டை பாடணும்னா அப்புறம் நம்ம அழியதே. ஆனா பகவான் அழிஞ்சு போனவர், அதுதான் அவர் பாடலாம். அதனால 34 ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு மேல ஆளே இல்லாம போயிடும். அப்பதான் உண்மையிலேயே அந்த பாட்டை உணர்ந்து பாடுறான்னு அர்த்தம் இல்லையா? சேராயனில் மெய் நீராய் உருகி கண்ணீரா கழிவேன் அருணாச்சலா. ஆஹா, how beautiful. 35 செய்யன தள்ளி செய்வினை சுடுமல உய்வது ஏதுரை அருணாச்சலா. செய்யன தள்ளி செய்வினை சுடுமல உய்வது ஏதுரை அருணாச்சலா. சொல்லாது சொல்லி சொல்லரனில் என்று சும்மாயிருந்தாய் அருணாச்சலா. சொல்லாது சொல்லி சொல்லரனில் என்று சும்மாயிருந்தாய் அருணாச்சலா. செய்யன தள்ளீர் செய்வினை சுடுமலர் உய்வதை ஏதுரை அருணாச்சலா. செய்யன தள்ளீர் செய்வினை சுடுமலர் உய்வதை ஏதுரை அருணாச்சலா. சொல்லாது சொல்லி சொல்லரனில் என்று சும்மாயிருந்தாய் அருணாச்சலா. சொல்லாது சொல்லி சொல்லரனில் என்று சும்மாயிருந்தாய் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. I really appreciate. நீங்க படிச்ச மாதிரி அதை படிக்கணும். சையன தள்ளி அப்படிதான் படிக்கணும். That is the spirit of it. சை அப்படி சொல்லணும் இல்லையா? சி போ சையன தள்ளி. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் கேட்டா, இப்போ நீதான் அகம் புகுந்து வலுக்கட்டாயமாக என்னை இழுத்துக் கொண்டு போய் உன்னாக குகையில சிறை வைத்தாய். அது வைத்த பிறகு சீ போ அப்படின்னு சை என தள்ளு. ஏதோ ஒரு காரணத்தால் சை என தள்ளு. நீ வேண்டாம் போ அப்படின்னு நீ தள்ளி விட்டாயே என்று சொன்னால் என்ன ஆகும்? செய் வினை சுடும். அதால் நான் செய்த வினையானது நல்லது செஞ்சிருக்கேன், கெட்டது செஞ்சிருக்கேன். நான் நிறைய பாவங்கள் தான் செஞ்சிருக்கேன். ஆகவேதான் இப்படி மனிதனா பிறந்து இங்க உழண்டு கொண்டிருக்கேன். செய்வினை சுடுமதால். சுடுமதால் அர்த்தம் நிறைய துக்கத்தை கொடுத்து என்னை வருத்தி எடுக்கும். சுடுமதால்
உயிர் வகை ஏதுரை அருணாச்சலா, நான் எப்படி உய்ய போறேன், எப்படி இந்த சம்சார துக்கத்திலிருந்து மீண்டு வர போறேன். ஆகவே நீ அவ்வை போல் எனக்கு உன் அருளை தந்து ஆளுவது உன் கடன் சொன்னார். அப்படி என்னை ஆளாமல் உன்னுடைய அருளை தராமல் சையனை என்னை நீயும் தள்ளிவிட்டால் நான் எங்கே போவேன் அருணாச்சலா. அது மட்டுமல்ல, நீ என்னை சையன தள்ளிவிட்டாய் என்று சொன்னால் என்னுடைய பழைய கர்ம வினை பயன்கள் என்னை வாட்ட வதக்க எப்படி இந்த சம்சார துக்கத்திலிருந்து நான் மீள முடியும்? என்னர்த்தம், அருணாச்சலனோடு பொருந்தி இருக்கும் பொழுது ஒரு வினையும் கிடையாது. ஆதிசங்கராஜர் என்ன சொல்றான்னு கேட்டா, நெருப்பு எல்லாத்தையும் சுடுமா, ஒரே ஒரு விஷயத்தை பத்தி நெருப்பு சுட்டு பொசுக்க முடியாது. என்ன தெரியுமா உங்களுக்கு? நெருப்பத்தான். நெருப்பு எல்லாவற்றையும் சுட்டு பொசுக்கும், ஆனா நெருப்பு மட்டும் அது சுட்டு பொசுக்காது. பகவானுடைய மாயையானது எல்லோரையும் அலைக்கழிக்கும், எல்லாம் பண்ணும், ஆனா பகவானை மட்டும் அதை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆக புத்திசாலியா இருந்தா பகவானும் ஒன்னா இருந்தோம்னா, அவர் நினைச்சு கொண்டே இருந்தோம்னா, அவர் நாமத்தை சொல்லிக்கொண்டே அவரோடு ஐக்கிய பாவத்தில் இருந்தோம்னா மாயை நம்ம ஒண்ணும் செய்யாது. கொஞ்சம் அவர் பிரிஞ்சு இருந்தோமோ அப்போ மாயை தான், மாயையோட ஃபீல்ல தான் நம்ம இருக்கோம். அப்போ மாயை நம்ம ஆட்டி தான் படைக்கும். ஆகவே உன்னோடு நான் அழகு சுந்தரம் போல் அபிண்ணமா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு கவலையும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்பொழுது உன்னை பிரிந்து நான் தனி முதல் என்று நினைத்துக் கொண்டு எழுகின்றேனோ, ஏன் நீ என்னை என தள்ளி விட்டதால், அப்போ என்னுடைய எல்லா வினைகளும் என்னை சுடும். அப்படி சுடும் பொழுது மீண்டும் மீண்டும் என்ன செய்வேன்? அகங்காரியாதான் திரும்ப திரும்ப கர்மங்களை செய்வேன். வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய், வினைக்கடல் வீழ்த்திடும் முந்தி பர, வீடு தரல் இல்லை உந்தி பர. திரும்ப திரும்ப கர்மங்களே செய்வேன். அந்த கர்மங்களால திரும்ப திரும்ப வாசனாதிகள், அந்த வாசனாதிகள் திரும்ப திரும்ப கர்மங்களை செய்ய தூண்டும். இப்படி இந்த கர்ம சாகரம், இந்த கர்ம கடல், வினை கடல்லையே நான் அழிந்து போவேன் அருணாச்சலம். உயிர் வகை ஏது உரை, நான் எப்படிதான் மீழ்றது இந்த இந்த வினை கடல்ல இருந்து அருணாச்சலான்னு கேட்கிறேன். சரி, அதுக்கு ஆக்சுவலா பார்த்தா நம்ம எதுக்காக இந்த உலகத்தை வந்திருக்கோம் தெரியுமா? ஆக்சுவலா நம்ம பாவ மூட்டையை சுமந்து வரோம். என்ன அர்த்தம்? செய்த வினைகள்லாம் இருக்கே, அதுதான் நம்மளோட பாவ மூட்டை. அதெல்லாம் இங்க கழிச்சுட்டு போகணும்னு வரோம் நம்ம. ஆனா கழிச்சுட்டு போகும்போது கழிச்சுட்டா போறோம், இன்னும் நிறைய மூட்டை கட்டிட்டு போறோம். அப்ப எங்கதான் உயர்றது, எங்கதான் நம்மளுக்கு முடிவு, விமோசனம்? சோ ஒரு புத்திசாலியா இருந்தாலும் அவன் என்ன செய்வான்னு கேட்டா, செய்யற காரியம் எல்லாத்தையும் ஆண்டவனுக்கு அர்ப்பணமா செய்வான், ஈஸ்வரார்ப்பணமா செய்வான். ஈஸ்வரார்ப்பணம் நேச்சயா கிருதம் சித்தசோதகம் முக்தி சாதகம், அப்படி செய்வான். செஞ்சுட்டு வர்ற பலாபலங்களை எல்லாம் அவருக்கே விட்டுருவோம். அப்படி செய்யும் போதுதான் கர்மத்தலை வந்து விடுதலை கிடைக்குது. அப்படி புத்திசாலித்தனமா செஞ்சாதான் வர்ற கொண்டு வந்த மூட்டையை இங்கே இறக்கி வச்சுட்டு போலாம். அப்படி இல்லாம நான் செய்யறேன் நானாக்கும் அப்படியே அகங்காரத்தோட செஞ்சோம்னா, கர்ம பலன்களையே நினைந்து கொண்டு அதுலயே பற்று செஞ்சோம்னா, கொண்டு வந்தது காணாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மூட்டையை கட்டி கொண்டு போறோம். அப்புறம் உய் வகை ஏதுரை அருணாச்சலா. சரி, அட்லீஸ்ட் இப்பயாவது நம்ம ஏதோ செஞ்ச நல்ல காரியம் புண்ணியத்தினால ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்து ஒரு நல்ல தெய்வீக சூழல்ல இருந்து ஏதோ நல்லா இருக்கும். ஆனா நம்ம ரொம்ப பாவம் செஞ்சோம்னா எந்த ஒரு நரகத்துக்கு போவோமோ இல்ல என்ன பிறப்பு கிடைக்குமோ தெரியாது இல்லையா? சரி, நம்ம பேப்பர்ல டிவில எல்லாம் பாக்குறோமே, நியூஸஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு இல்லையா? அப்பதான் நமக்கு பயம் வரும். ஐயோ அருணாச்சலா, இப்படி எல்லாம் ஆச்சுன்னா என்ன செய்யறது என் வாழ்க்கையில? ஆகவே நீதான் என்னை காக்க வேண்டும். ஜனயாமிஞௌ சாயம் பிராதா சிசிர வசந்தௌ புனராயாதா கால கிரீடதி கச்சதி ஆயு ததபின முஞ்சதி ஆஷாவாயு. காலை வருகிறது போகிறது, மாலை வருகிறது, இரவு வருகிறது, மீண்டும் காலை வருகிறது, கோடை காலம் வருகிறது, வசந்த காலம் வருகிறது, குளிர்காலம் வருகிறது, மீண்டும் இப்படி பருவங்கள் மாறி மாறி வந்து ஆயுஷ் போயிட்டே இருக்கு. காலம் விளையாடுகிறது. கால கிரீடதி கச்சதி ஆயுகு ததபீன முன்சதி ஆஷாவாயு. அப்படி இருந்தாலும் ஆசை காற்று மொத்தம் குறைவதாக இல்லைன்னு சொல்றாரு பஜகோவிந்த். அது மாதிரி நமக்கு தெரியல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. நம்ம ஏதோ ஜாலியா இப்படி வரோம் போறோம் ஏதோ சேரும், ஆனா ஆயுஷ் போயிட்டே இருக்கு. நம்ம எதுக்காக வந்தோமோ அதை செய்யாம தேவையில்லாத செஞ்சுட்டு இருந்தோம்னா ஏமாந்து போயிடுவோம் கடைசி. We will be cheated. அதனால என்ன சொல்றார்?
சையன தள்ளி, நீ என்னை சையன தள்ளி விட்டாயின்னு சொன்னா நான் என்னுடைய வினைக்கடல், அதிலிருந்து நான் மீளவே முடியாது. நான் செஞ்ச பாவம் என்னை சுட்டு திரும்ப திரும்ப நான் பாவத்தையே செய்ய தூண்டி வினைக்கடல்லே விழுந்து போவேன். ஆகவே உய் வகை ஏது? பிறகு நான் எப்படி உய்ய முடியும்? எனக்கு விமோசனம் ஏது என்று கேட்கிறேன். 6வது செய்யுள்ள சொல்லாது சொல்லினி சொல்லரனில் என்று சும்மா இருந்தாய் அருணாச்சலம். இது எவ்வளவு அழகா முடியுது பாருங்க. 36வது செய்யுள். சொல்லாது சொல்லி, என்ன சொல்லாது சொல்லி? அவர் உபதேசம் தான் செய்யணும்னு நினைக்கிறார். ஆனா அவர் என்ன உபதேசம் அவன் மரமண்டைக்கு எல்லாம் குழப்பமா வேற மாதிரி தான் புரிஞ்சுப்பாங்க. அதனால அவர் பெட்டர் என்ன நினைக்கிறாருன்னா பேசாம மௌனமா இருக்கிறது பெட்டர் நினைச்சிடுறாரு. அதான் சொல்லாது சொல்லி. தட்சிணாமூர்த்தி பகவான் அப்படிதான் உபதேசம் பண்ணாங்க. சொல்லாது சொல்லி சிற்குறிப்பு மாத்திரம் காமிச்சுட்டு பேசாம மௌனமா இருக்கிறது. ஆனா சொல்லாது சொன்னா அதான் பொருள். சொல்றாங்க ஏதோ ஒண்ணு, ஆனா வாயால ஒரு வார்த்தைகளால சொல்லாம சிற்குறிப்பால சொல்லிட்டு அப்படியே மௌனமா இருக்கிறாங்க. சொல்லற நில்லன்று. எதுக்கு அப்படி செய்யறாங்க? நீயும் சும்மா தொண பேச வேண்டாம். உள்ள சாட்டர் பாக்ஸ் மாதிரி நம்ம வாயை திறந்து பேசாட்டியும் எதையோ ஓடிட்டே இருக்கு உள்ள, இல்லையா? அதுதான் உண்மையிலேயே ப்ராப்ளம். சொல்ல அற நில். எதை பத்தி நினைக்காம, நினைப்புகள் எல்லாம் அற நில். அருணகிரிநாதன் சொல்லியிருக்காரு இல்லையா, கந்தர் அனுபூதியில. சும்மா இரு சொல் அற. கரெக்டா? சொல் அற. சொல்லறன்னா எந்த வார்த்தைகளையும் பேசாது. நான் ஏன் அப்படி சொல்றேன், ஏன் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், ஓம பத்தி விளக்கம் கொடுக்கணும் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இந்த ஜகத் அல்லது இந்த உலகம்னா என்னதுன்னு கேட்டா நாம ரூபங்கள் தான், இல்லையா? ரூபங்கள் சொன்னா பல வகையான உருவங்கள், ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா. எப்படி வேறுபடுத்துறோம்? நாமங்களை வச்சுதான், வார்த்தைகளை வச்சுதான் வேறுபடுத்தும். வார்த்தைகளே சொல்லாட்டி இங்கே ஒண்ணுமே வித்தியாசம் கிடையாது, ஒண்ணுமே வேறுபடுத்தாத மாதிரி மனமே அழிஞ்சு போயிடும். சும்மா இருனா வார்த்தைகளே பேசாது, எதையை பத்தி எதுவுமே சொல்லாது, நினைப்பு இல்லாம இருக்குன்னு அர்த்தம். அது ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் அதுதான் கடைசியில. அதனால என்ன சொல்றார்? சொல்லற நில். ஆக குரு என்ன சொல்றார்? சொல்லாது சொல்லி, ஒன்னும் பேசல, சிற்குறிப்பு மாத்திரம் காமிச்சிட்டு நீயும் ஒன்னும் பேசாத சும்மா இருந்தா எல்லாம் சரி வரும்னு சொல்ற. இப்போ குரு வாயை திறந்து ஒன்னும் பேசாத சும்மா இருந்து சொன்னா அது கான்ட்ரடிக்டரி. ஏன்னா அவரே பேசிட்டு இருக்காரு. எப்படி அவரே சும்மா இல்லாம பேசிட்டு அடுத்தவனை பேசாதுன்னு சொன்னா அது என்ன நியாயம்? அப்படிதான் சில கிளாஸஸ்ல பாத்துங்க, சின்ன குழந்தைங்க படிக்கிற அந்த பிரைமரி கிளாஸஸ்ல டீச்சர் கத்துவாங்க, டோன்ட் ஷவுட், டோன்ட் ஷவுட். அவங்க ஷவுட் பண்ணிட்டே இருப்பாங்க, குழந்தைங்க காம் ஆயிடுவாங்க, அவங்க டோன்ட் ஷவுட் கத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குரு ஒன்னும் பேசாத சொல்லற நில், சொல்லற நில்னு சொன்னார்னா அவர் ஏதோ சொல்லிட்டே இருக்காரு, அடுத்தவங்க சொல்ற நில் சொல்றதுனாலதான் அவர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறார். சொல்லாது சொல்லி அவரும் மௌனமா இருந்து சிற்குறிப்பு மாத்திரம் காமிச்சு என்ன குறிக்கிறார்? சொல்லற நில். நீ என்னமும் சொல்ல வேண்டாம். கிஞ்சிதபி ந சிந்தையே. 6வது அத்தியாயத்துல கிருஷ்ண பரமாத்மா தியான யோகத்தை விளக்கும் போது கடைசியா சொல்றதுதான் ஆத்மஸ்தம் மனக்கிருத்துவா, அந்த ஆத்மாவிலேயே மனதை பொருத்தி விட்டு கிஞ்சிதபி ந சிந்தையே, நான் கிஞ்சிதபி சிந்தையே, வேற எதைய பத்தியும் நினைக்காது, எதை பத்தியுமே நினைக்காதுன்னு சொல்ற. பகவான் பூர்ணமா நம்ம பாடத்தை கொடுத்தாலும் எதை பத்தியும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? அதான் சும்மா இரு சொல்லற, சொல்லற நில் என்று சும்மா இருந்தாய் அருணாய், நீயும் சும்மா இருந்தாய். ஆக இந்த உபதேசங்கள்லயே கடைசி உபதேசம் என்னன்னா இதுதான். நீங்க என்ன வேணா படிங்க, எவ்வளவு சாஸ்திரங்கள் படிங்க, யார் குருமாட்ட வேணா போங்க, என்ன வேணா செய்யுங்க, கடைசி உபதேசம் தான் சும்மா இரு சொல்லற. ஆக்சுவலா சும்மா இரு என்ன பண்ணும் கேட்டா, இப்போ இந்த பரம்பரை நாம சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஏற்கனவே சாதித்ததாகத்தான் இருக்கிறது. அதை நம்ம உணர ஒட்டாம இந்த மனமானது எதையாவது பேசிட்டே இருக்கு, சொல்லிட்டே இருக்கு, குழப்பிட்டே இருக்கு. ஆக இந்த மனமானது சும்மா அமைதி ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே இருக்கிற சொருவும் நனி விளங்கும், அவ்வளவுதான். ஏற்கனவே நித்திய முக்தனா சுத்த புத்தனா அது இருக்கு உள்ள.
இப்ப நம்ம அதை ஒண்ணும் உருவாக்கவோ இல்ல அதை அனுபவிக்கவோ அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அது எப்பயுமே சூரியன் எப்பயுமே ஒளிர்ந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மனமானது ஏதோ ஒன்னை குழப்பிக்கிட்டே இருக்கிறதுனால, எப்படி மேகமானது மறைக்குதோ அது மாதிரி இது ஏதோ குழப்பிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம குழம்பி கிடக்கும். இப்போ இந்த மனமானது ஒண்ணுமே செய்யாம சும்மா எழுச்சோம்னா சொர்க்கம் தன்னால நனிவிடும். அதுக்கு ஒண்ணுமே முயற்சி தேவையில்லை, ஒண்ணுமே செய்ய தேவை. அதுதான் மனம் அடங்கணும். மனம் அடங்கு சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா, மனம் அடங்கிட்டு சொன்னா ஜோதிஷாம் அப்படி தஜ்ஜோதி தமசப்பரம் உச்சதே, எல்லா அந்த இருளுக்கும் அப்பாற்பட்டது அந்த ஜோதி. அது தன்னால சுடர்விடு. நமக்கு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறோம் அது சுடர்விடுக்கு. எய்தர் நல்ல கண்ணை மூடி தூங்குறோம், ஒண்ணுமே தெரியாதுங்கிற ஒரு நிலைமையில, கண்ணை முடிச்சா எதையாவது சிந்திச்சுட்டே இருக்கும். இப்படி ஒரு நாள் 2 நாள் இல்ல, கருவறையிலிருந்து கல்லறை வரை இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. எங்க ஆச்சாரிய தான் சொல்லுவார், எய்தர் மல்டி பாயிண்டட், எதையாவது யோசிச்சுட்டே இருக்கும் மனசு, இல்ல நோ பாயிண்ட் தூங்கிடும். முழிச்சா எதையாவது நினைச்சிட்டே இருக்கும், இல்லாட்டி அஜ்ஞானத்துல மூழ்கி தூங்கிடும். கொஞ்சம் விழிக்கும் போது ஆறுதலா ஓய்ந்து சும்மா இருந்துச்சுன்னா அதுதான் சுகம். அதுதான் எல்லாமே, வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க ஆக்சுவலா பார்த்தா இது ஒரு ராக்கெட் சயின்ஸே கிடையாது, இது ஒரு பெரிய வித்தையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனமானது சும்மா தொண அது இதையும் பேசாம, அது வேணும் இது வேணும் கேட்காம, அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் ஓடாம சும்மா இருந்துச்சுன்னா, ஓஞ்சு போச்சுன்னா எல்லாமே சௌக்கியம். அந்த நிலையில ஒரு குறைவும் கிடையாது, பரிபூர்ண நிலை. அங்க யாருமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அங்க துக்கமோ சுகமோ எதுவுமே கிடையாது, அங்க சந்தேகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. பூரணமான நிலை. அந்த பூரணத்துல பேதங்களும் கிடையாது. பேதமே இந்த மனசு கற்பிக்கிறது தான். ஆக பேதங்களும் கிடையாது, சோகங்களும் கிடையாது, மோகங்களும் கிடையாது, எந்த மனக்குறைவும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. நிச்சலமான ஒரு நிலை. ஆக சும்மா இருந்தாலே எல்லாம் சரி. நான் சும்மா இருக்கதான் முடியாம இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய கஷ்டமான காரியம். ஆக்சுவலா சும்மா இருக்கிறது ஈஸியான காரியம் இருக்கணும், அப்படிதானே? ஆனா சும்மா இருக்கிறது அதுக்கு ஆப்போசிட்டா ஏதோ செஞ்சு 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 பழக்கப்பட்டதுனால சும்மா இருக்கிறது ரொம்ப கடினமான காரியம் ஆயிடும். இப்ப ஆன்மீக சாதனையில கூட பாருங்க என்ன சொல்றாங்க, முதல்ல யோகம் பழகு. காலை சும்மா இப்படி போச்சு சரி வராது, இந்த காலை கொண்டு இங்க போடு, இந்த காலை கொண்டு அங்க போடு, தலைகீழ நில்லு, ஏதோ ஒண்ணு செய். அப்புறம் கிரியை யாக யக்னம், ஏதோ ஒண்ணு செய் செய் செய், அதை செய் இதை செய் அப்படி செய் இப்படி செய் 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 செய். அம்மா அப்பா அதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பணம் சம்பாதிக்கணும், ஓடு ஓடு ஓடு, கல்யாணம் கட்டணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும், வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், அதை செய் இதை செய் அதை செய் இதை செய். அம்மா அப்பா சொசைட்டி எல்லாமே அதை செய் இதை செய் அதை செய் இதை செய் சொல்லிட்டே இருக்கு. குருமாரன் அவர்கிட்ட அவர் அதை விட படுத்துறாரு, அதை செய் இதை செய், ஜபம் பண்ணு தியானம் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு, காலைல எந்திருது 4 மணிக்கு எந்திரு 3 மணிக்கு எந்திரு. என்னப்பா நியாயம் அது? சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். ஏதோ செய் 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 செய், அதை செத்து மடி, அப்படி வேற. ஆனா உண்மையான ஞான குரு என்ன செய்வார்னா, நீ சரியான இடத்துக்கு வந்துட்ட, ஆறுதலா சும்மா ஒன்னும் செஞ்சு கிழிக்கணும் சாதிக்க வேண்டாம், நீ சும்மா. ஐயோ சும்மா இருந்தா நான் டயத்தை வேஸ்ட் பண்றேனோ தெரியலையே. பாருங்க, டயமே கிடையாது, நீ என்ன டயத்தை வேஸ்ட் பண்றது? டைம்ங்கிறதே உன் மன கற்பனை. நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க, ஆனா டைம் ஆச்சுன்னு தெரியும். மீனிங் வாட்? கொஞ்சம் ஆறுதலா நம்ம இருக்கவே பழகல. புண்ணிய கஷேத்திரம் போனாலும் நம்ம ஆறுதலா இருக்க மாட்டோம். அங்க போய் அதை பார்க்கணும், இங்க போய் இதை பார்க்கணும், அங்க நெய் தீபம் ஏத்தணும், நவகிரகங்கள் 9 சுத்து சுத்தணும், அதை செய்யணும் இதை செய்யணும். யாராவது செய்யாம விட்டா போச்சு தோஷம் உனக்கு, நீ போச்சு உனக்கு. 8 சுத்தரம் மறந்து போயிட்டாருன்னா, எண்ணிக்கையில கவுண்ட்ல விட்டுட்டாருன்னா போச்சு, நீ போன செத்து போன, அவ்வளவு முடிஞ்சு போயிட்டோம் கதை. இப்படிதான் பயமுறுத்தி எல்லாரையும், அதை செய் இதை செய் அப்படி செய் இப்படி செய். அப்படி உலகத்துல ஒருத்தர் சொல்றார், நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் சும்மா. அவர் தான் உண்மையான ஞானம். ஏன்னா ஒன்னும் செய்ய சும்மா ஆறுதலா இருந்தோம்னா மனம் தன்னால உடம்பு. மனம் ஒடுங்குச்சுன்னா எல்லாம் சௌக்கியம், மனம் விரிஞ்சுச்சுன்னா எல்லாம் அமங்கலம் அனர்த்தம். அதனாலதான் இங்க கடைசி உபதேசம் என்ன சொல்லப்படுறது,
சொல்லாது சொல்லி நீ சொல்லற நில் என்று சும்மா இருந்தாய் அருணாச்சலா. அப்படி சும்மா என் இதயத்துல நீ இருந்தாய் அருணாச்சலா. நானும் உன்னுடன் ஒன்றர இருப்பதால் சும்மா இருந்தால் அதுவே சுகம் என்பதாக சொல்லி இந்த 36 செய்தியும் ஓரளவு பார்த்தாச்சு பகவானுடைய அனுகிரகத்தினால. இதை இங்கே நாம் நிறுத்திக் கொள்வோம். ஸோ 1/3 ஆஃப் அக்ஷரமணமாலை பார்த்தாச்சு. நம்பர் 108 மொத்தம் இருக்கு. பார்ப்போம், பகவான் அனுகிரகம் இருந்துச்சுன்னா இன்னொரு சந்தர்ப்பத்தில் we can see. நீங்களே இந்த புக்கை வாங்கி முருகநாத சுவாமி விருத்தியுரையை வாங்கி படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி அவரோட தமிழ் கொஞ்சம் ஹை ஃப்ளோ. அதுக்கு ஏதாவது அகராதியை பக்கத்தில் வச்சுட்டு, அகராதி டிக்ஷனரி, அகராதி மாதிரி பேசாதான்னு சொல்லுவாங்க இல்லையா, டிக்ஷனரிலாம் வச்சு பார்த்தா புரியும். ஸோ அதை படிச்சா ரொம்ப ஆனந்தம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.